பாத்தீங்கன்னா இது ஒரு ரிசல்ட் சீசன். 12th ரிசல்ட் வந்துச்சு, 10th ரிசல்ட் வந்துச்சு, எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு. இப்போ இந்த ரிசல்ட்ல எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க? இப்போ செலிபிரிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து அவங்க ரிசல்ட் பற்றி எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னா கான்செப்ட்குள்ளே போகலாம். முதல்ல சூர்யா மற்றும் சிவகுமார். அப்பா நான் பாஸ் ஆயிட்டேன்ப்பா, அப்பா எனக்கு ஒரு ட்ரீட் வேணும், நான் பாஸ் ஆயிட்டேன். எப்பா நீ நல்ல மார்க் வாங்கி சூப்பரா பாஸ் ஆகும்னு பார்த்தா இப்படி ஜஸ்ட் பாஸ் ஆகி வந்திருக்கேப்பா. அப்பா இல்லப்பா நான் நல்ல மார்க் தான்ப்பா வந்தேன். நான் எக்ஸாமுக்கு போற வழியில எனக்கு ஜோன்னு மழை பெஞ்சிதுப்பா, அதனால ஜோ பார்த்து காப்பி பண்ணப்பா. இதை நான் சொல்லியே ஆகணும், ஜோதான் நான் பாஸ் ஆனப்பா. அப்பா சீரியஸா இதான் சொல்லியே ஆகணும். எப்பா இந்த விஷயத்த உங்க பிரின்சிபல் கிட்ட நான் சொல்லியே ஆகணும். அடுத்ததா நம்ம திரு சிவாஜி கணேசன். அப்பா நான் நல்லா படிச்சு போய் எழுதுதாமா போனேன், ஆனா நீ என்னப்பா சொன்ன போய் பார்த்து எழுதுப்பாட்ட. அதே மாதிரி நான் போய் பார்த்து எழுதுறதுக்கு தான்ப்பா போனேன். நான் டீச்சர் கிட்ட டீச்சர் நான் பார்த்து எழுத போறேன், எனக்கு ஒரே ஒரு சயின்ஸ் புக் மட்டும் கொடுங்க டீச்சர்னு கேட்டேன். அவங்க கொடுக்கலையே. இது ஏன் தப்பா? ஆனா பக்கத்துல உள்ள ஒரு பையன் நல்லா 10-14 பேப்பரை எடுத்து வச்சு எழுதிட்டு இருந்தாப்பா. நான் அவன்கிட்ட சொன்னேன் கொஞ்சம் தாடா, நான் படிக்கவே இல்லையேன்னு சொன்னேன். அவன் பேப்பர் தந்தா, அவன் தரும்போது ஏதோ சொன்னாப்பா. ஆனா நான் படிச்சு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான்ப்பா தெரியுது அவன் 10வது படிக்கிறான், நான் 12வது படிக்கிறேன். அடுத்ததா நம்ம யான்னு பார்க்கலாம். அடுத்ததாக வேணும்னா நீங்களே கண்டுபிடிங்க. இதோ நீங்க பாக்குறீங்களே மிஸ்டர் சோயம்பலிங்கம், இவங்க ஒரு டீச்சர் இல்லை, உங்களால இப்போ ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் தான் இருக்காங்க. உங்கள் பேப்பரை பார்த்ததுலேருந்து அவங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன் நீங்கள் என்ன தான் பண்ணீங்க அந்த பேப்பரில்? உங்கள் பரீட்சாவில் என்ன நடந்துச்சு சொல்லுங்க. இல்லை எல்லாரும் மாதிரியும் நான் கொஞ்சம் மார்க் வாங்கி பாஸ் பண்ணலான்னு தான் பார்த்தேன். அதான் அந்த கொஞ்சம் மார்க் இல்லை, நான் கொஞ்சம் மார்க் வாங்கி பாஸ் பண்ண பார்த்தேன். நான் கொஞ்சமாக எழுதி வச்சிருந்தேன் என் பேப்பரை. ஒரு வேண்டாத ஒரு பெரிய கொஸ்டின் வந்து அழிக்க பார்த்துச்சு. வேணும்னு பண்ணல. ஆனால் நான் எவ்வளவோ கெஞ்சு பார்த்தேன், டீச்சர் 2 மார்க் போடுங்க, 1 மார்க் போடுங்க. ஆனால் போடல. டீச்சர் பார்த்தேடா ஒத்துக்கல. இப்போ டீச்சர் நான் எங்கிருந்தோ வரான் டியூஷன் படிக்க. நான் அவங்க கிளாஸு நானும் கொஞ்சமாக டியூஷன் படித்து நான் படிக்காமல் இருந்த பாவத்தை கழிச்சுக்கிறேன். அடுத்தது யான்னு பார்க்கலாம். அடுத்தது திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். டீச்சர் நான் என்ன ரஜினியை சொன்ன அவனு படிக்க அவனு இல்லை, நான் பினாசியில் உட்காந்துக்கிட்டு கட் அடிச்சுக்கிட்டு மிட் அடிச்சுக்கிட்டு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு கவுண்ட் அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ரஜினி என்ன நினச்சிங்களா? இது ஹோப்லெஸ் ரஜினி இல்லை, A+ ரஜினி. அடுத்ததா இப்போ இவங்கெல்லாம் விட்டுருவோம். இப்போ ஒரு நார்த் இந்தியன் பாய் வந்து அவங்க அம்மா கிட்ட எப்படி கன்வின்ஸ் பண்ணான்னு பாப்போம். अरे माँ मैंने 30% मार्क्स लाए माँ, सॉरी माँ. ये क्या है बेटा, ये आपकी जिंदगी के लिए अच्छा नहीं है बेटा this is your life यार, please cope up with me. Every time football, what is this yaar? I'm going to beauty parlor with Shilpa auntie. If that auntie comes to know this much marks you got, what will she think yaar? Please ma, sorry ma, I have to tell to your father यार, मुझे बोलना ही चाहिए.
No, ma. Kal, we are going to Sultan movie. Please, ma. Don't tell. Okay, we are going to movie, no? After that, I will tell, please, huh? Don't do.